இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பியூர் மெட்டீரியல்ல நல்ல ஹை ஹை குவாலிட்டில குடுக்குறாங்க. ஆனா அத அவங்க நம்ப மாட்டாங்க அந்த பேஜ. ஃபாலோவர்ஸ வச்சு தான் வாங்குற ஆளே பேஸ் நம்புறாங்க. தரத்த பாக்குறது இல்ல. தரத்த பாக்குறதுல. இப்ப நானே ஒரு பேஜ்ல நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு குர்த்தி ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். Instagram பேஜ்ல தான். அவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்தா 700 ஃபாலோவர்ஸ். நான் என்ன சொன்னா, நீ ஆன்லைன்ல பே பண்ணுங்கன்னாங்க. நான் கேட்டேன், நீங்க வந்து COD அவைலபிள் போட்டிருக்கீங்க. எனக்கு மெட்டீரியல் வரட்டும். நான் பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இல்ல நீங்க வந்து அட்லீஸ்ட் எப்படி கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து நீங்க 700 எனக்கு நீங்க 400 பே பண்ணுங்க. அப்ப அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்ப இது ஸ்கேம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவங்க சொல்றாங்க ஃபாலோவர்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணல. நாங்க வந்து மெசேஜ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இருக்கு. எதுக்கு ஆன்லைன்ல வரோம்னா ரேட்டு கம்மியா இருக்குன்னு தான் ஆன்லைன்லயே வரோம் நம்ம. கடையில போனா ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு. இப்போ என்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு சண்டை வந்துச்சுனாவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவேன் நான். சண்டை வந்தாவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவேன். அவருக்கு செலவு வைக்கணும்னே மெயினா. ஏன்னா கடையில போய் மேக்கப் பண்ணிட்டு போய் சேலை வாங்கணும். இங்கே ஆன்லைன்னா போன்ல நம்ம அப்படியே டச் பண்ணி விட்டு வாங்கி